ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தக்காளி பூண்டு சட்னி ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்கிறது ரொம்ப ஈஸி. 3 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னது எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானலை வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆர் கடலெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மலை பூண்டு 10லேருந்து 15 பல் வந்து எடுத்திருக்கேன். 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் 5 மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் வரமிளகாய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தேவையோ அத்தனை பேர்த்துக்கு வந்துட்டு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு பூண்டையும் வரமிளகாயும் நல்லா எண்ணெயில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டு நாட்டு தக்காளி வந்து 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக வதங்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதோட தோல் வந்து மேல் தோல் வந்து லைட்டாக உறிஞ்சி வர மாதிரி இருந்தாலே அந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு போதும். லைட்டாக குழஞ்சி வரணும், மேல் தோல் வந்து உறிஞ்சி வரணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட நாட்டு தக்காளி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட என்ன தக்காளி இருக்கோ அதை மட்டும் நல்ல கலரான பழுத்த தக்காளியாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு, புளிப்பு பத்தாததுக்கு லைட்டாக வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணணும்னு இல்லை. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ்க்கு வந்து புளி ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தக்காளியோட புளிப்பு சுவை வந்து பேலன்ஸ் ஆகிடும். பட் டேஸ்ட் வந்து லைட்டாக டிஃபர் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பூண்டு, தக்காளி போட்ட வரமிளகாய் எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கல்லுப்பு ஆர் இந்துப்பு உங்கள்கிட்ட என்ன உப்பு இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நைஸ் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 ml 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து தான் வந்துட்டு அரைச்சிருக்கேன். ஏன்னா நான் எடுத்துருக்கிறது பெரிய மிக்ஸி ஜாரு. அரைகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி தேவைப்படும், அதனால் நான் ஊற்றி அரைச்சிருக்கேன். இங்கே வந்து சின்ன மிக்ஸி ஜாரில் வந்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்துட்டு பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால தண்ணி கூட தேவைப்படாது. எனக்கு வந்துட்டு ஜாரு சரியில்லைங்கிறதுனால நான் பெரிய ஜாரில் போட்டு அரைச்சதுனால நான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இது டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணி சேர்க்க லைட்டாக டேஸ்ட் டிஃபர் ஆகும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். பட் இதில் வந்துட்டு மெயின் அரோமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூண்டோட அரோமா, அதுக்கப்புறம் இந்த நம்ம சேர்த்துருக்க இந்த தக்காளியோட அரோமா ரொம்பவே வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. எனக்கு பர்சனலாக பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். பட் தக்காளியோட ஃப்ளேவர் அவ்வளோக்கா பிடிக்காது. பட் இந்த சட்னியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க அந்த வரமிளகாவோட ஃப்ளேவரு, இந்த தக்காளியோட ஃப்ளேவர் 2 மிக்ஸ் ஆகி எனக்கு பிடிச்ச அந்த பூண்டோட ஃப்ளேவர் அது எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்ப ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான டேஸ்ட்டில் வந்துட்டு இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until take care and bye guys.